வெல்கம் டு Kaliru. திஸ் இஸ் விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது ஒரு ப்ளோயர் மாடல் டிசைன். ஃபஸ்ட்டு இந்த மாடலை எப்படி ஒரு 2D ஸ்கெட்சில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளோயர் டிசைனோட 2D ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, அதோட செக்ஷன் வியூன்னு 3 டிஃப்ரெண்ட் வியூவாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் வியூவில் இருக்க டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓவரால் மாடலை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரூடட் போஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நியூ பார்ட் டிசைன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓவரால் ப்ரொஃபைலை சிம்பிளாக வெறும் ரிவால்வ்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் ஏரியா. ஃபஸ்ட்டு இப்போ லைனை செலக்ட் பண்ணி ரஃபாக ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து இது ஒரு 0.75 mm. டயாக்கு பாதியாக தான் ட்ரா பண்ண முடியும், அதனால 0.75. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 1.5. ஏன்னா ஓவரால் ரிவால்வ் பண்ணும்போது அது 3 mm டயா, அதனால் பாதியாக நான் ரேஷியோவில் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட் இந்த 0.5 mm. நெக்ஸ்ட்டு அடுத்த டைமென்ஷன் பாட்டம்லேருந்து ஒரு 2.5 mm. இப்போ டைமென்ஷனல் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பாட்டமில் இருக்க அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசாண்டல். இப்படி பண்ணால் 2 பாயிண்ட்டுமே ஹாரிசாண்டலாக ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டரில் இருக்க வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அதை மட்டும் அப்ளை பண்ணிடலாம். இந்த ஏரியாவோட டயா 11. ஸோ ரேடியஸ் வைஸாக நான் ட்ரா பண்ணணும்னா ஜஸ்ட் 5.5. ஓகே, இப்போ பாட்டமில் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டாப்லையும் இதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். சிம்பிளாக ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். டாப்பில் ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் வைஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதோட வெர்டிக்கல் திக்னஸ்க்கு 0.25 mm. நெக்ஸ்ட்டு பேஸ்லேருந்து டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பாட்டம் லைன் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 6.5. வெர்டிக்கலாக டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாரிசாண்டல் எண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாட்டம் பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டு பாயிண்ட்டையும் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ ரிவால்வ் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஆக்சஸாக பேஸ் பண்ணி தான் ரிவால்வ் ஃபார்மேஷன்ஸ் கரெக்டாக ப்ராசஸ் ஆகும். செலக்ட். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸ்ட்ரைட்டாக ரிவால்வ்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த 2 ப்ரொஃபைலையும் ரிவால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஆக்சஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிவால்வ் ஃபார்மேஷன் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஷேடடாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதோட அப்பியரன்ஸ் மோடை மாற்றிக்கலாம். சிம்பிளாக அப்பியரன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த ரியர் ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஒரு ஸ்கெச்சஸ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து அவுட்டர் எட்ஜை ஸ்கெட்சாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் எட்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னரில் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் தேவை. அதுக்கு சிம்பிளாக ஆஃப்செட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அந்த அவுட்டர் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு 0.25 mm இந்த திக்னஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்தா ஆப்போசிட்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, 2 சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசாண்டல் லைன் கரெக்டாக அந்த டிப்பில். நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு கிராஸ் செக்ஷன் லைன். சென்டர் பாயிண்ட்லேருந்து க்ராஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக அந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது ஒரு டைமென்ஷன்ஸ் 2.4 mm. இந்த டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்டாக இமேஜில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்தது. நெக்ஸ்ட்டு அகைன் ஆஃப்செட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் செயினை அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 லைன் கனெக்ட் ஆகிருக்கு, ரெண்டுமே ஆஃப்செட் ஆகிருக்கும். எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் தான் ஆஃப்செட் ஆகணும், அதனால தான் அதை அன்செலக்ட் பண்ணேன். ஓகேவா? இப்போ அகைன் vertically ஒரு லைன்
இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் அந்த drawing PDF வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து 2.48 இருக்குது. கரெக்டாக இப்போ அந்த கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.4. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி அப்படியே இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஒரு 2.48. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு எக்ஸஸான என்டிட்டிஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபைலையும் வந்து எக்ஸஸாக இருக்கிற ஏரியாலாம் கரெக்டாக வந்து ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவுட்டரில் இங்கே வந்து ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால தான் வந்து இந்த ப்ரொஃபைல் டீவியேட் ஆகுது. அகைன் ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு இன்னர் ஏரியாவையும் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா இப்போ ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக க்ளோஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதுக்கான ஆங்கிள் 30 டிகிரி. ஓகே, ஓவராலாக ப்ரொஃபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச். இப்போ இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூடட் போஸ் அது ஆப்ஷன் சூஸ் பண்ணி சாலிடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொஃபைல்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே செலக்டட் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த க்ளோஸ்டு பாடியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு பிளைண்டுக்கு பதிலாக அப் டு சர்ஃபேஸ் இதை கொடுத்துட்டு இதோட ஆப்போசிட் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் அந்த எக்ஸாக்ட் ஃபேஸ் வரைக்கும் தான் வந்து என்னோட சாலிட் பாடி வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடட் போஸை அப்படியே பேட்டர்ன் பண்ணுவோம். சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸஸில் நம்மளோட பாடியை செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸாக்டாக கனெக்டாக இருக்கனால தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ டைரக்ஷனாக சர்க்குலர் எட்ஜ். இதில் இன்ஸ்டன்ஸ் வந்து 6, ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இது ஈக்குவல் ஸ்பேசிங் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும் 360 டிகிரி. ஓகேவா? இப்போ ஓவரால் பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ளோயர் மாடலை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னரில் சின்னதாக ஒரு கட்டு ஒன்று கொடுக்கணும், அதை கொடுத்துடலாம். ரியர் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான டயா வந்து ஒரு 8 mm. இப்போ இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம கட் ஃபார்மேஷன் க்ரியேட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூடட் கட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பிளைண்டுக்கு பதிலாக கரெக்டாக ஒரு சர்ஃபேஸோட எண்டோட முடியணும். அதுக்கு அப் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பேக் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ப்ளோயர் மாடலை என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. 1 minute. If you want to become a car designer using Solidworks, உங்களுக்காகவே ஒரு ஃபுல் Solidworks கோர்ஸ் வீடியோ வந்து தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் www.kaliru.in போய்ட்டு வியூ பண்ணிக்கோங்க. as well as ஒரு ஸ்மால் கோர்ஸ் ஹோம் டெக்கார் டிசைன் கோர்ஸ் வந்து வித் இபுக்கோட சப்ளை பண்ணுறோம். அண்ட் ஃப்யூச்சரில் மோர் கோர்ஸும் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதர் சாஃப்ட்வேர்ஸில் கூட. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.